எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிறுத்த நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு ஆவிக்குரிய கண்காணிப்பு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் நம்ம ஒவ்வொரு காரியங்களாய் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நீதிமொழிகளுக்கு எழுதின இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இதில் 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய நம்முடைய செயல், நம்முடைய கடமை, அதை பற்றி பார்த்தோம். நம்முடைய கடமை என்ன? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்வது. இருதயத்தை காத்துக்கொள்வது எப்படி? எல்லா விதமான காவலோடும். ஏன்? காரணம், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இதில் முதல் 2 பகுதியை பார்த்துவிட்டு 3ஆம் பகுதி, 2வது பகுதி எப்படி நம்முடைய இருதயத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் எல்லா விதங்களிலும் நம்முடைய இருதயத்தை நம்ம பாதுகாக்கணும். அதை தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லா காவலோடும் அப்படின்னா எல்லா விதங்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். அப்போ தனிமையாக இருக்கும்போது காத்துக்கொள்ளணும்னு பற்றி பேசணும். ஏன்னா ஏவாள் தனிமையாக இருக்கும்போது தான் சாத்தான் அவளை என்ன பண்ணிட்டான்? வஞ்சித்து விட்டான். அடுத்தது, கூட்டத்தோடு இருக்கும்போதும் நம்ம என்ன பண்ணணும்? கூடி இருக்கும் பொழுதும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அது எந்த கூட்டமாக இருந்தாலும், உலக பிரகாரமான மக்களோடு கூடும்போதும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரிய மக்கள்னு சொல்கிறவங்களோடு நம்ம கூடும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை கூடி பேசும்பொழுது, கூடி உட்காரும் பொழுது, எங்கேயாவது கூடி போகும்போது நம்மளுடைய இருதயத்தை நம்ம எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். ஏன்னா அதுக்கு ஒரு அற்புதமான நிறைய உதாரணங்களுக்கு ஒரு காரணம் போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி இயேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த பிலிப்பி செசரியா பட்டணத்தின் வழியாய் வரும்பொழுது பேதுருவுக்குள்ள பெரிய வெளிப்பாடு வந்தது. பெரிய வெளிப்பாடு வந்த அந்த பேதுரு வெகு விரைவிலேயே என்ன பண்ணிட்டார்னா, மாம்சத்தின்படி சிந்திக்கிறவராய் மாறிவிட்டார். உலக பிரகாரமான மனிதனோடு நம்ம இருக்கும் பொழுதும் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவர்களோடு கூட நம்ம இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், காரணம் என்னன்னு சொன்னால், சில பாவிகளை வைத்து செய்ய முடியாததை விசுவாசிகளை வைத்து பிசாசு செய்வான். ஏன்னா சில காரியங்களை பாவியான மக்களை வச்சு பயன்படுத்த மாட்டான், விசுவாசிகளை வச்சே பயன்படுத்திடுவான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களாக இருக்கிற நாம் எல்லா காவலோடுனா அதுதான், எல்லா காவலோடுனா எல்லா விதங்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்வது. அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பேதுரு பெரிய வெளிப்பாடு பெற்றவர், பரலோகத்தின் திறவுகோலையை ஆண்டவர் கொடுத்தவர், மிக முக்கியமான ஆள், நல்ல மனுஷன். ஆண்டவரோடைய தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப ஜபத்திலோ கூட ஆண்டவர் அவனை கூட்டு போனார். நிறைய அனுபவங்கள்லாம் இருந்தாலும் கூட ஒரு செகண்டில் பாருங்கள், அவனுக்குள்ள சுயமும் மாம்சமும் வேலை செய்கிறது. அப்போ இந்த உலகத்தில் சுயம் மாம்சத்தை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நல்லதான் ஆவிக்குரியவளாக இருந்தாலும் கூட எல்லா காவல் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா விதங்களிலும் எல்லா நேரங்களிலும். ஏன் அப்படின்னா, அதை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அப்போ உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இது எல்லா விதங்களிலும் என்ன சூழ்நிலை ஆனாலும், எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசினாலும், ஆவிக்குரியவர்களாகிய நாம் சற்று நிதானித்து வாழ்வதை நம்முடைய குறிக்கோளாய் கொள்ளணும். நிதானித்து வாழ்வது, அது ஆண்டவர் நமக்கு ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரியவங்க தான், ஜெபிக்கக்கூடியவங்க தான், வெளிப்பாடு உள்ளவங்க தான், இன்னும் சொல்ல போனால் பெரிய தீர்க்கதரிசியாக கூட இருக்கலாம்.
எல்லாம் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதே மாதிரி போனோம்னா மேபி சம்டைம்ஸ் சில நேரங்களிலே அது நமக்கு பெரிய இடரலாய் கூட முடிந்துவிடும். அதுக்கு உதாரணம் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நெகேமியா தீர்க்கதரிசன நெகேமியாவின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நெகேமியா ஒரு புனிதமான ஒரு மாம்பெரும் அர்ப்பணிப்போடு ஒரு பெரிய வேலையை செய்ய அவர் தேவனால் உந்தப்பட்டு தேவாலயத்தை கட்டக்கூடிய ஒரு பெரிய பொறுப்போடு கூட அவர் வருகிறார். அவர் தேவாலயத்தை கட்டணும்னு வரார். அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தொபியாவும் சன்பாலாத்தும் அவங்க இவர்களுக்கு விரோதமாக எழும்பி பலவிதமான வஞ்சனையான காரியங்களை அவங்க செய்கிறாங்க. அப்படி செய்து அவங்க ஒரு சூழ்ச்சி செய்து ஒரு தீர்க்கதரிசியானவளை கூலிக்கு கொண்டு வருகிறார்கள். அவங்களுடைய தீர்க்கதரிசின்னு சொல்கிறோம். எல்லா தீர்க்கதரிசனங்களும் கேட்கக்கூடாது, சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம ஆவியில் என்ன பண்ணணும்? நிதானிக்கணும். ஏன்னா நல்ல மனிதர்களை கூட சில நேரங்களில் தீங்கு செய்வதற்கு பிசாசு அவங்கள என்ன பண்ணுறான்? அவங்க சுயத்தையும் அவங்க மாம்சத்தையும் தூண்டி விடுகிறான். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க சுயநலத்துக்காக அவங்களுடைய மாம்ச பலவீனத்தை என்ன பண்ணுறான்? அவன் பயன்படுத்துகிறான். இப்போது இந்த திருப்பணிக்கென்று வந்திருக்கிற நெகேமியாவினுடைய சம்பவத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10 to 14 வரை உள்ள வசனங்களில் அங்கே நம்ம வாசிக்கிறோம். மெகதாபேயலின் குமாரனாகிய தெலேயாவின் மகன் செமேயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவில் உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். இது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி உண்மை கொன்று போட வருவாங்க, உங்களுக்கு ஆபத்து வந்துடும், வாங்க நம்ம போய் என்ன பண்ணலாம்? தேவாலயத்தில் போய் கதவை சாத்திக்கின்னு பூட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு எச்சரிப்பின் செய்தி மாதிரி இருக்குது. நல்ல செய்தி மாதிரி தான் இருக்குது. இதை கேட்ட உடனே இப்போ நம்ம கூட யாராவது ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னா நமக்கு என்ன வரும்? இயற்கையாகவே நமக்குள்ளே ஒரு அச்சம் வரும், ஒரு பயம் வரும். உண்மை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கூட அப்படி ஒரு சம்பவம் வந்தது. நம்முடைய ஆலயத்தை கிளைம் பண்ணி தப்பா இங்கே எனக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூடவே இருக்கிறவங்க தான், கூட இருந்தவங்கன்னா நம்ம இங்கே இருந்தவங்க நன்மையை சாப்பிட்டவங்க எல்லோரும் தான். அவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா எதையும் அறை கூட்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பயங்கரமான ஒரு ரவுடி ஒருத்தர் வந்துக்கிறாரு, அவர் மோசமானவர், அவர் இந்த இடத்துல பாம்பு போட்டுக்கிறார், அந்த இடத்துல பாம்பு. எனக்கு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு மனுஷகத்தில் என்னடா இது, நம்ம இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறோம் நினைக்கிறோம், இந்த நேரத்தில் இப்படி ஒரு துச்செய்தி வருது அப்படின்னு பயம் வரும்போது எனக்கு நல்லா தெரியும் இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. இதில் எல்லாமே கிளியராக இருக்குது. அவங்க சொல்கிறவங்க கற்பனையாய் ஜோடித்து ஒரு பொய்யை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போது என்கிட்ட சொன்னவங்ககிட்ட சொன்னேன், சான்ஸே கிடையாது, எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவங்க என்கிட்டயே காசை வாங்கி ஏமாற்றிட்டு, இடத்த தருவனு ஏமாற்றிட்டு என்னையே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அவங்களே எனக்கு காசு தரணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க போகாத இடம் கிடையாது, பார்க்காத அரசியல்வாதி கிடையாது, எனக்கு வராத மிரட்டல் கிடையாது, எல்லாம் வந்தது. அப்போது அந்த செய்தியை கேட்கும்போது நமக்கு இயற்கையாக ஒரு கலக்கம் வருது. சொல்கிறவங்க கூட நமக்கு பரிதாபப்பட்டு பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. நீங்கள் வாங்க, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அப்போ நான் எனக்குள்ளே சொல்லுவேன், நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? தப்பாக இருந்தால் காசு கொடுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட காசை வாங்கி என்னை ஏமாற்றி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் எல்லாமே வச்சுருக்கிறேன் அப்படின்னு நான் பேசின உடனே யார் என்னை கூப்பிட்டாங்களோ அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக பேசணுன்னா அதோட அந்த பிரச்சனைக்கு முடிவே வந்தது. இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஒரு சம்பவம், ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி நம்ம செய்கின்ற புனிதமான காரியத்தை, நல்ல காரியத்தை கெடுக்கிறதுக்காக பிசாசு பண்ணுற சில வேலைகள். அப்படி நடக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய எந்த செய்தியை கேட்டாலும் இருதயம் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. இருதயத்தை எல்லா காவலோடும் பாதுகாத்து கொள்வது ரொம்ப அவசியம். அதற்கு 11ஆம் வசனம், அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ
நல்லா புரிஞ்சுங்க, நம்ம கேட்டுக்கணும். நம்ம கரெக்டான ட்ராக்கில் போகும்போது நம்ம ஏன் பயப்படணும்? நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது, நீங்கள் நீதியாக இருக்கும்போது, நீங்கள் சத்தியத்தில் நிற்கும்போது, நீங்கள் பயந்து போகிறதற்கான சான்ஸ் இல்லை. ஆனால் பிசாசனுடைய நோக்கம் என்ன? நம்மளை பயமுறுத்தணும், நம்மளை எப்படியாவது நம்மக்கிட்டேருந்து ஏதாகலும் பறிக்கணும், நம்மளை கலங்க பண்ணணும். இதுதான் பிசாசனுடைய தந்திரமான நோக்கம். அதுக்கு நெகேமியா சொல்கிறாரு, அதற்கு நான், அவன் அப்படி சொன்ன உடனே அதற்கு நான், அவர் சொல்கிறாரு, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். எவ்வளோ ஒரு இருதயத்தை பாருங்க, ஸ்திரமாக வைத்துக்கொள்வது, திடனாய் வைத்துக்கொள்வது. நான் போக மாட்டேன், நான் போவதில்லை என்றேன். அப்புறம் புரிந்து கொள்றார், ஆவியில் டிசைன் பண்றார், தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும். நல்லா புரிஞ்சுங்க. சில நேரங்களில் சிலர் சுயத்தில், மாம்சத்தில் அல்லது மனிதர்களுடைய துர் ஆலோசனையினால சில தப்பான விஷயங்களை அவங்க துணிகரமாக செய்வாங்க. செய்கிறவங்க உலகத்தாராக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, விசுவாசின் பேர் இருக்கும். தப்புன்னு தெரிஞ்சோம், அது தவறுன்னு தெரிஞ்சோம், அதை துணிகரமாய் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு நிலையில தான் நெகேமியா ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர் ஒன்று புரிஞ்சுக்கினார், தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பாலாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாக அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். பாருங்க, தீர்க்க தரிசனம் கூட காசுக்காக சொல்றவங்களாயிட்டாங்க. நம்ம அது மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்டால் என்ன பண்ணுவோம்? நம்ம அவ்வளோதான், நம்ம விடவெடுத்து போயிடுவோம். நிறைய பேர் போகாத இடத்துக்கு போய் கேட்காத காரியங்களை கேட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவங்க அனுபவித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நெகேமியா அப்படிப்பட்ட ஆள் அல்ல. அவன் தேவனை நம்பி இருக்கிறவன், அவன் நிதானிக்கிறவன். நம்ம எந்த ஒரு காரியத்தை நிதானிக்கணும். சில பேர் எப்படிலாம் நம்மளை இருதயத்தை வழி போக பண்ணணுமோ, இருதயத்தை கெடுக்கணுமோ, இருதயத்தை டிஸ்ட்ராய் பண்ணணுமோ, வேதனைப்படுத்தணுமோ, அதையெல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனால் நெகேமியா நிதானிக்கிறார், நிதானித்து சொல்லுகிறார், தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பாலத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாக இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கூலி கொடுத்தா சில பேர் பேசுகிறவங்க இருப்பாங்க, சுயநலத்துக்காக சில விஷயங்களை செய்கிறவங்க இருப்பாங்க, பணத்துக்காக செய்கிறவங்க இருப்பாங்க. இது மிக மிக தவறு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லா காவலோடும் எல்லா நேரங்களிலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் என்ன அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. அப்போ யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஆவியில பகுத்தறியணும். ஆவியில பகுத்தறிந்து அப்புறம் தான் நம்ம பதிலே கொடுக்கணும் ஒழிய சும்மா மைண்டில் அப்படியே நம்ம நடக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தின்படி நம்ம நடக்கக்கூடாது. அது ரொம்ப நம்ம கவனம் ரொம்ப தேவை. அப்படி கவனமாக இல்லாவிட்டால் சிலருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய விளைவுகளை என்ன பண்ணும், கொண்டு வந்து விடும். அப்போது கூட்டமாக இருக்கும்போதும் சரி, தனிமையாக இருக்கும்போதும் சரி, கூட்டமாக இருந்தாலும் தனிமையாக இருந்தாலும் கேட்கப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி நிதானத்தோடு பகுத்தறிவோடு தேவனுடைய பலத்தோடு கூட நீங்கள் என்ன பண்ணணும், சூழ்நிலைகளை சந்திக்கணும், உங்கள் இருதயத்தை பாதுகாத்துக்கணும். அடுத்தது, சில பேருக்கு ஒரு அசட்டு தைரியம் வரும். நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ரொம்ப பெரிய பரிசுத்தவான். இதை வேற உலகத்தில் மற்றவங்களுக்கு சொல்லி வச்சுருவாங்க. உன்ன மாதிரி என்ன மாதிரி பரிசுத்தவான் யாரும் இல்லை, நான் பெரிய ஜெப வீரன், நான் பெரிய ஒரு பெரிய பரிசுத்தவான், என்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாது, நான் பெரிய உத்தமன். நீங்கள் பெரிய பரிசுத்தவனாக இருக்கிறதுனால, உத்தமனாக இருக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டாகிடாது. அதை நம்ம விலகிக்கணும். நீங்கள் ஜெபிக்கலாம். சில பேர் மணிக்கணக்காக ஜெபிச்சு மாம்சத்திலே நடப்பாங்க. அப்போ ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஜெபித்தாலும் கூட கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவதுதான் முக்கியம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும்.
ஆட்டுக்கடாவின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும். கீழ்ப்படியாம நீங்க பரிசெயற மாதிரி ஜெபம் பண்ணலாம். பரிசெயர்லாம் ஜெபம் பண்ணாத ஜெபமா? வேதத்தை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வேதம் சூப்பரா தெரியும். அவங்க ஒழுக்கத்தின்படி ஜெபம் பண்ணாங்க. ஆனா அவங்க ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கல. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஃப்ளஷ்லயே போறாங்க, ஜெபம் பண்றாங்க, மாம்சத்துல போறாங்க. ஸோ நீங்க உஷாரா இருங்க. நீங்க கூட நல்லா ஜெபித்து ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்க. நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து நான் வேதத்தை வாசித்தேன், அதுல பெருமை கொள்ளவே கூடாது. அது நம்மளுடைய கடமை. நம்ம கடமைகளை நம்ம செய்யறோம். கடமையை செய்யறதுனால நான் வழுவி போக மாட்டேன், என் இருதயம் கெட்டு போகாதுன்னு நினைச்சிடாதீங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்தில் தேவ சமூகத்தில், பிதாவினுடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்கிறார், காத்திருக்கிறார், ஜெபம் பண்ணி இருக்கிறார். அவர் பண்ணாத ஜெபத்தை நீ பண்ணிட போற? சில பேருக்கு ஒரு நாள் உபவாசம் வந்தவுடனே பெருசா நினைச்சுக்குது, நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு. இயேசு 40 நாள் புசியாமலும் குடியாமலும் அங்க தேவ சமூகத்தில் இருந்தார். அந்த உபவாசம் முடிஞ்ச உடனே அவர் என்ன நினைச்சிருப்பாரு? பா, நான் பயங்கரமா ஜெபம் பண்ணி இருக்கிறேன், நான் 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன், பெருமையா பேசினாரா? இல்ல, உஷாரா இருந்தார். ஏன்னா ஜெபம் பண்ணி உபவாசித்து முடிஞ்ச உடனே தான் சாத்தான் வரான். நிறைய பேர் ஜெபம் பண்ணி உபவாசித்து நல்லா இருப்பாங்க, அப்பதான் பிசாசு வருவான். வேதம் சொல்லுகிறது, அந்த 40 நாட்கள் முடிந்த உடனே பிசாசானவன் அவரை சோதிக்கிறான், அவர் இருதயத்தை கெடுக்க பார்க்கிறான். சொல்றான், நீர் தேவனுடைய குமாரன் தானே. எப்போ? உபவாசத்துக்கு முன்னா, உபவாசத்துக்கு பின்னா? ஊப்பியார் ஊமு? ஊப்பியா ஊமுவா? ஊப்பி உபவாசத்துக்கு பிறகு, ஜபித்த பிறகு. நம்ம நினைச்சுக்கிறோம் நாம ஜபித்தா பெரிய கொம்பன் நினைச்சுக்கிறோம். உபவாசம் பண்ணிட்டேன். சில பேர் 3 நாள் உபவாசம் வந்துட்டு போஸ்டை விட்டுருவாங்க. 3 நாள் உபவாசம். அதே மாதிரி இந்த லெந்து நாட்கள் சில பேர் 40 நாள் உபவாசம் வந்துட்டாங்கன்னா பெருசா நினைச்சுக்கிது, தாங்கள் சோதிக்கவே பட மாட்டோம், தாங்கள் வழுவியே போக மாட்டோம். எப்பா? உஷாரா. அதனாலதான் வேதம் சொல்லுது, எல்லா காவலோடும், எல்லா நேரத்திலும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா காவலோடும், எல்லா நேரத்திலும். கீப் யுவர் ஹார்ட் வாட்ச்ஃபுல். உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க? காத்துக்கொள்ளுங்கள் மிக கவனமாய். ஏன்னா சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி என்ன பண்றானா? சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாம் என்று. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா எப்பொழுதும் அவனுடைய நோக்கம் என்னன்னா நம்மளை கவுக்குறதுதான். நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால திருப்தி அடைஞ்சிடாதீங்க, அபிஷேகம் பெற்றதுனால ரொம்ப திருப்தி அடைஞ்சிடாதீங்க, ஜெபிக்கிறதுனால ரொம்ப திருப்தி அடைஞ்சிடாதீங்க, உபவாசம் இருக்கிறதுனால திருப்தி அடைஞ்சிடாதீங்க. ஸோ எனி டைம், எனி சிச்சுவேஷன், there is a lot of chance to deceive. நீங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா சில பேர்லாம் எவ்வளோ வளைச்சாலும் வளைய மாட்டாங்க, சும்மா அந்த பொசிஷன்ல வந்து நிற்பாங்க, வளையவே வளையாது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, வளைய வைக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். சில மூங்கில்லாம் பாருங்களேன், ரொம்ப கோணலாக இருக்காது, அதை ஸ்ட்ரைட் பண்ணவே முடியாது. மூங்கில ஸ்ட்ரைட் பண்ண முடியுமா? வளைஞ்ச மூங்கில ஸ்ட்ரைட் பண்ண முடியுமா? பண்ணுறாங்க, ஆனால் நம்மளால் பண்ண முடியாது, அவங்க பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, அது நான் ஒரு முறை கேட்டேன், எப்படிங்க இந்த சேர்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, மூங்கில்ல அழகாக வளைச்சி பண்ணுறீங்க, எப்படி அது நாங்கள் வளைச்சா உடஞ்சிருது? நீங்கள் வளைச்சா உடஞ்சிரும், நாங்கள் வளைச்சா உடையாது. நாங்கள் நெருப்பில் வாட்டுவோம், வாட்டி வாட்டி வணைப்போம். சில பேரை வணைக்கணும்னா ஜபம் வணைக்காது, நம்ம வணைக்க முடியாது, என்ன சொன்னாலும் வணைய மாட்டாங்க. அப்பா எடுத்து அவர் மட்டும்தான் வணைய முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன்னெல்லாம் வணைக்க எங்களால் முடியாது. அவர் சூப்பராக வளைப்பார், அவர் எங்கே வச்சா நீ வளையவன்னு தெரியும். அது வரைக்கும் சில இதெல்லாம் திருந்தாது பாருங்க, அதே சுற்றிக்கினே இருக்கும், அது கோணையாகவே இருக்கும். கேட்டால் நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் உபவாசம் பண்ணிட்டேன், நான் பெரிய பரிசுத்தவான், என்ன மாதிரி நீதிமான உலகத்தில், எப்பா உனக்கு தான் பெரிய ஆபத்தே இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுது, நீதிமானே நியாயம் தீர்க்கப்படுவான் என்றால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? எங்கே நிற்பான்? அப்போ ஆண்டவருக்கு தெரியும் எப்படி வணைக்கணும். அப்போ யார் மேலேயாவது தேவன் பிளான் வச்சுட்டாருன்னா, யாரையாவது தேவன் முன்குறித்து விட்டால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். திருந்தலைன்னா, திருந்திட்டா ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் சப்மிட் பண்ணி
கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு வச்சுங்களேன், நீ சூப்பரா இருப்ப. கீழ்ப்படியாத சில விசுவாசி பாருங்க, நல்ல விசுவாசி, ரொம்ப ஜெபிக்கிற விசுவாசி, வேதத்தை வாசிக்கிற விசுவாசி, தீர்க்க தரிசனம் சொல்ற விசுவாசி ரொம்ப கஷ்டப்படும். நம்மளும் ஆண்டுட்டு, ஆண்டவரே ஏன் என் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே. இல்லைடா, சில விஷயத்தில் நான் வணைக்கணும், கோணையாக இருக்குது, அதெல்லாம் உன்னால் என்ன பண்ண முடியாது, வணைக்க முடியாது. அப்போ அந்த பேம்பு என்ன பண்ணுறான்னா, அதை வணைக்கிறவன் அவன் இஷ்டத்துக்கு வணைக்கிறான். எங்கே வணைக்கணுமோ அங்கே வளைக்கிறான். எப்படி வளைக்கணுமோ அப்படி வளைக்கிறான். எப்படி வளைக்கிறான்னு பார்த்தா அக்கினியில் அதை வாட்டுகிறான். போன வாரம் கூட ஒரு உதாரணம் சொன்னா பாருங்களா, ஒரு துருப்பிடித்த ஒரு பொருள் 10 பளபளப்பாக இருக்கிற பொருளை ஈஸியாக துருப்பிடிச்சு வச்சிடும். உண்மையா இல்லையா? வச்சு பாருங்க, தெரியும். ஆனால் 10 பளபளப்பாக இருக்கிற பொருள் ஒரு துரு பிடிச்சதை பளபளப்பாக ஆக்காது. ஆனால் அதை பளபளப்பாக ஆக்கணுன்ற வேலை ஒருத்தருக்கு தெரியும், எப்படி ஆக்கணும்னு. எங்கே போடுவாங்க? நீங்கள் ஒன்றா உங்கள் வீட்டில் துரு பிடிச்சிருந்தாக்கா ஹார்ட்வேர்ஸில் போய் ஒரு பாட்டில் ஆசிட் வாங்க, ஆசிடில் போடுவாங்க. போட்ட அபிஷேகம் சும்மா அப்படியே நுரையா வரும். ஹல்லேலூயா, நுரையா வந்த உடனே எடுத்து பாருங்க, வெளியே பளபளப்பாயிடும். அது மாதிரி தான் சில பேரெல்லாம் வந்து நெருப்பில் போடணும், சில பேரெல்லாம் ஆசிடில் போடணும். வலிக்குதே, கத்துதே, கூச்சல் போடுதே. ஆண்டு சொல்லுவார், நம்ம அழுவோம், ஆண்டவரே அந்த ஜனங்களை ஏண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை, சாத்தான் அவர்களை சோதிக்கிறானே, சாத்தானை விரட்டும் ஆண்டவரே. சாத்தானே இல்லடா, நான் தான் அனுமதிச்சேன். நீ கொஞ்சம் சகிச்சுக்க, நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன், நீ கொஞ்சம் சகிச்சுக்க, கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிடும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க வணையாவிட்டால் யாரை எப்படி வணைக்கணும்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். சோ தேவனுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறதுனால, வேதம் வாசிக்கிறதுனால, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுனால, நான் பெரிய வேத பண்டிதனா இருக்கிறதுனால என்னை பிசாசு சோதிக்க மாட்டான், நான் என்னுடைய மாம்சத்தில் செயல்பட மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஈஸியா என்ன பண்ண முடியும்? வஞ்சிக்கப்பட முடியும். we do not know that Satan always lies. அவன் பொய் சொல்லி waiting to tempt, காத்திருக்கிறான். உங்களை என்ன பண்றான்? சோதிக்கிறதுக்கு அவன் என்ன பண்றானா? வெயிட்டிங், பார்த்துக்கிட்டே இருக்கிறான், சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி பார்க்கறான்னா, நீங்க எப்போ ஜோம் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடென்ட்ல வருவீங்கன்னு பார்க்கறான். ஜோம் பண்ணி சில பேர் ஆவியானுடைய பலத்தில் இருப்பாங்க, சில பேர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்ல இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு ஜோம் பண்ண உடனே அந்த சோதனையை ஜெயித்தார். ஏன்னா சோதனை ஜெபித்த பிறகு வந்தது, ஜெபிக்கிறதுக்கு முன்ன வரல, ஜெபிக்கிறதுக்கு பின்ன வந்தது. வந்த பிறகு அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்ல இல்ல. இருந்திருந்தா கல்ல என்ன பண்ணிருப்பாரு? அப்பமாக்கி இருப்பாரு. நான் இப்படி சொல்லிட்டேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு செய்திருப்பாரு. அவர் ரொம்ப நிதானமாய், அவர் ரொம்ப ஜெனியூனா உத்தரவு கொடுத்தார். அவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பண்ணிருக்கலாம் ஆண்டவர் மாம்சத்தில், சுயத்தில் தான் யாருன்னு காமிக்கணும்னு பண்ணிருக்கலாம். தான் யாருன்னு காமிக்க அவர் விரும்பல. தன்னுடைய சுயத்தை தனக்காக பயன்படுத்த விரும்பல. தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பவரை அவர் பயன்படுத்த விரும்பல. தன்னை யார் என்று காமிக்கிறதுக்காக அவர் அதை செய்யல. அந்த இடத்துல ஆண்டவர் சரியாய் உத்தரவு சொன்னார். ஒவ்வொரு சோதனையும் பாருங்க, அந்த சோதனையில இயேசு என்ன பண்ணாரு? ஜெயித்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆவிக்குரிய கடமைகளை செய்து முடித்த பிற்பாடு நம்ம ரொம்ப என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னாலும் கூட அந்த செல்ஃப் டிசிப்ளின், சுயத்தை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பிசாசனுடைய வஞ்சனையான அவனுடைய வலைக்குள்ள நம்ம விழாமல் நம்மளை என்ன பண்ணணும்? பார்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் என்ன கொஞ்சம் கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம். எல்லா காவலோடும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அதுக்கு தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா
இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன பண்றான்? நிதானிக்கிறான். அது எல்லாத்தையும் நிதானிக்கிறான். எதுவா இருந்தாலும் அதை நிதானித்து தான் என்ன பண்ணணும்? நடக்கணும். நிதானம் இல்லாமல் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் வரும். கடினமான சூழ்நிலைகள், நெருக்கடியான நிலைகள், துயரமான நிலைகள், கஷ்டங்கள் வரும். அப்படி ஒரு கடினமான சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது நல்லா புரிஞ்சுங்க, துன்பம் நல்லது. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை ஒரு கடினமான பாதையில் நடத்தும் போது அந்த சான்ஸை பயன்படுத்தி கொண்டு நம்ம கூட இருக்கிறவங்களையே பிசாசு பயன்படுத்துவோம். நமக்கே தெரியாது. சில பேர் ஆறுதலா பேசுற மாதிரி பேசுவாங்க. சில பேர் நமக்கு நல்லது சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க. சில பேர் விசுவாசத்தை டேமேஜ் பண்ற மாதிரி பேசுவாங்க. துயரங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது அநேக நேரங்களில் நம்ம மௌனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்டவரே, யோபினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோபு உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுறவனுமா இருந்தான். அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு துன்பம், ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. யோபு சொல்லியிருக்கலாம், நல்லவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல காலம் இல்லைங்க. நல்லவன் இவன் சொல்லல, ஆண்டவரே சாட்சி கொடுத்துட்டாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய இவனை போல ஒருவன் பூமியில இல்லை. தேவன் சாட்சி கொடுக்கிறார். இது ஒரு பெரிய சோதனையாய் யோபுக்கு நடக்குது. சோதனை எதுக்குன்னு சொன்னா, யாக்கோபு எழுதுகிறார், சோதிக்கப்படுகிறவன் எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் தீமையினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு எழுதுறார், அவன் உத்தமன் என்று விலகின பின்பு. அப்ப சோதனை எதுக்குன்னா, உத்தமனா இல்லையான்னு ப்ரூவ் பண்றதுக்கு. யோபுக்கு அப்படிதான் ஒரு சோதனை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, டெஸ்டட் ஓகே. யோபுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பைக்கு விலகணுமாக இவனை போல பூமியில இல்லை. உடனே பிசா சொல்றான், இல்ல அவன்கிட்ட குறைகுது, அவன் உத்தமன் கிடையாது, அவருக்கு துன்பத்தை கொடுத்து பாருங்க, அவன் கண்டிப்பா அவங்களை என்ன பண்ணுவான்? உங்களை மறுதளிப்பான், உங்களை உங்க மேல இருக்க விசுவாசத்தை விட்டுடுவான். இப்படிதான் பிசா சொல்றான். ஆண்டவர் பாருங்க, இதை சேலஞ்சா எடுத்துக்கிறார். சில நேரங்களில் அவருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் வரும் பொழுது, அது எல்லா நேரங்களிலும் உங்ககிட்ட இருக்கிற குறைய சரி பண்றதுக்காக அல்ல. சில நேரங்களில் உங்க உத்தமத்தை சோதிப்பதற்காகவும் இருக்கலாம். அப்படி ஒரு சோதனை வரும்போது, நெருக்கடியான நிலை வரும்போது, எல்லாமே ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா அதை ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்றோம்ல, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எங்களை நன்மையால் திருப்தியாக்கி இருக்கிறார், நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு யோபு கிட்ட ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டார் ஒரு செகண்ட்ல. இது தேவனால் வந்ததல்ல, தேவனால் அனுமதிக்கப்பட்டது. பிசாசு தான் இது காரணம். ஏன்னா பிசாசு தான் இந்த சோதனையை செய்யறான். சேலஞ்சுக்கு ஆண்டவர் ஒத்துக்கிறார், அனுமதிக்கிறார். சாத்தா எல்லாத்தையும் அழிச்சிடறான். நம்ம என்ன சொல்லுவோம்? உங்கள் தேவன், நீங்க விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், நாங்க நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு. யோபு கிட்ட கர்த்தர் நல்லவர்னு காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உடம்பெல்லாம் கொப்பளம் தான் இருந்தது. கர்த்தர் நல்லவர்னு காமிக்கிறதுக்கு என்ன இருந்தது சொல்லுங்க? உடம்பெல்லாம் கொப்பளம் இருந்தது. அப்போ எழுந்து சாம்பல்ல உட்கார்ந்து உடம்பெல்லாம் சொரிஞ்சுக்கின்னு
அவன் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான். அந்த நேரத்தில் தொழுது கொள்றான். அதான் உத்தமம். அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்ல, அது கர்த்தர் எடுக்க அனுமதித்தார். கர்த்தர் எடுக்க அனுமதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இவ்வளோ விஷயம் நடக்குதுங்க. ஒன்று ஒன்றா போயிடுச்சு. கர்த்தர் நல்லவர்னு நிரூபிக்கிறதுக்கு யோபு கிட்ட என்ன இல்லை? காசோ பணமோ பட்டமோ பதவியோ ஒட்டகங்களோ கழுதையோ கோவேறு கழுதையோ வேலைக்காரரோ இல்லை. இப்போ கர்த்தர் நல்லவர்னு காமிக்கிறதுக்கு யோபு கிட்ட என்ன இருந்தது? உடம்பெல்லாம் கொப்பளமும் கையில சொரியறதுக்கு ஓடும் தான் இருந்தது. நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கடியான நிலை வரும்போது நம்ம உள்ளத்துல என்ன ஃபீல் பண்றோம்? எங்க கர்த்தர் போயிட்டாரு? கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எனக்கே இந்த நிலைமை, என்னை ஏன் இப்படி விட்டுட்டாரு? எனக்கே இந்த சூழ்நிலை அப்படின்னு சில நேரங்கள் நம்ம ஃபீல் பண்றல. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க துன்பங்கள் வரும்போது. ஏன்னா எந்த துன்பமும் ரொம்ப நாள் கிடையாதுங்க. எந்த கஷ்டமும் ரொம்ப நாள் கிடையாது. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். திராணிக்கு மேல ஒருவனை சோதிக்கிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். யோபுக்கு இடம் கொடுத்தாருன்னா அவனை வேற மாதிரி கொண்டு போறாருன்னு அர்த்தம். ஒரு கஷ்டம் வருதுன்னா வேற லெவலுக்கு கர்த்தருக்குள்ள கொண்டு போறாருன்னு அர்த்தம். யோபை வேற லெவலுக்கு கொண்டு போக பிளான் பண்ணாரு. அதான் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்தாரு, ஏன் யோபு பொண்டாட்டி ஆண்டவர் எடுக்கலன்னாரு. ஏன் யோபு பொண்டாட்டி எடுக்கல? ரெட்டிப்பா திருப்பி கொடுக்கணும்ல. கொடுக்கும்போது அப்புறம் அதிகம் ஒன்னா ரெண்டா கொடுத்துட்டாருன்னா அதனால அதை எடுக்கல, விட்டார். விடு, ஒன்னே போதும் விடுன்னு விட்டாராம். அப்ப யோபு பாருங்க, இந்த நேரத்தில் இந்த நெருக்கடியான நிலையில கூட இருக்கிறவங்கள பத்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, நீங்க எவ்வளவுதான் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாலும், எவ்வளவுதான் உத்தமத்துல உறுதியா இருந்தாலும், உங்க உத்தமத்தை கெடுக்கிறதுக்கு சாத்தான் யாரை யூஸ் பண்ணுவான்? பக்கத்து வீட்டுக்காரனை யூஸ் பண்ண மாட்டான். வெளியில இருக்கிறவங்களை யூஸ் பண்ண மாட்டான். கூட இருக்கிறவங்கள தான் யூஸ் பண்ணுவான். அப்போ அவங்க மனைவிய பாருங்க, அவங்க மனைவி தான் கரெக்டான ஆளுன்னு அவனுக்கு தெரியும். ஐயோ, இந்த மனைவினாலே பயமாகுது நிறைய பேருக்கு இல்ல? மனைவினாலே நடுக்குது அப்படியே கடை கை கால்லாம். ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு அவங்க கொண்டு போறாங்க பாருங்க. யோபினுடைய மனைவி டைம் பார்த்து பிசாசு பயன்படுத்துறான். அப்ப யோபினுடைய மனைவி சொல்றா, இன்னும் உங்களுடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? எதுக்காக சோதனை? உத்தமனா இல்லையான்னு பாக்குறதா சோதனை யாக்கோபு சொல்றாரு. இப்ப சோதனை எதுக்குன்னா, உத்தமனா யோபு உத்தமன் ஆண்டவர் அங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. இப்ப அந்த உத்தமத்தில் இவர் உறுதியா நிக்கிறத பார்த்துட்டு பிசாசுக்கு பொறுக்க முடியல. இதுல இருந்து இவனை ஃபெயில் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. கஷ்டம் வர நேரத்தில் உங்களை ஃபெயில் ஆக்குறதுக்கு சாத்தான் ரொம்ப கருத்தா இருப்பான். நீங்க ரொம்ப விசுவாசத்தில் இருப்பீங்க, உறுதியில் இருப்பீங்க, திடனா இருப்பீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி இருந்தா தான் இந்த சபையில் இருக்கிறீங்கன்னு ஆதாரம் இருக்கணும். கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சில செய்திகள் அப்படி காதில் விழும். நெருக்கடியான நிலை, கடினமான சூழ்நிலை, என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், ஒரு பயம் அப்படியே மனசுல வரும்போது டக்குன்னு வசனம் அப்படி பூஸ்ட் பண்ணும். நம்ம வசனத்தை விசுவாசத்தை பத்தி பேசுறோம், எல்லாம் பண்றோம். நம்மளே இப்படி இருந்தா அப்படி நம்ம கர்த்தரை துதிக்கணும். உடனே என்ன பண்றது? கர்த்தரை நல்லா ஆராதிப்பது, கர்த்தரை துதிப்பது, ஆண்டவருக்குள்ள பலனை பெற்றுக்கொள்வது. அப்படி இருந்தாலும் கூட சில நேரங்களில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா நம்முடைய இருதயத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு ரொம்ப, அவன் நம்மளை விட கவனமா இருக்கிறான். சோ யோபின் மனைவியை பிசாசு பயன்படுத்துறான். யோபு உத்தமமா இருக்கிறாரு, உத்தமத்தை விட்டுவிடாம இருக்கிறாரு, உறுதியா இருக்கிறாரு கர்த்தருக்குள்ள. அவர் எந்த குறையும் சொல்ல, தேவனை ஆராதிக்கிறார். நான் சொல்ற பாருங்க, கஷ்டம் வரும்போது தேவனை துதியுங்கள், வாய் விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த சூழ்நிலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏதோ நீர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர், எனக்கு சொல்லித்தர விரும்புகிறீர். போன வாரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னுடைய மகள் காவேரியில் ஒர்க் பண்றாங்க.
எங்கன்னா ஆழ்வார்பேட். இங்கிருந்து நான் டெய்லி கூப்பிட்டு போவேன், கூப்பிட்டு வருவேன். அவளை கூப்பிட்டு வரதுக்காக ஒரு நாள் போன வாரத்தில் பைக்கில் போயிட்டே இருக்கிறேன். நான் தான் எப்படி ஓட்டணும்னு உங்களுக்கு தெரியல, சும்மா சூப்பர் மேன் மாதிரி ஓட்டும் வண்டியை. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் கூட போறீங்க அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா, நான் ஃபஸ்ட்டாக தான் போவேன், கரெக்டாக தான் போவேன். எவ்வளோ நாள் போயிருக்கிறேன். போன வாரத்தில் ஒரு நடந்தது. நல்லா போயிட்டேன். ஒரு சின்ன சந்து வரும், அந்த சந்தில் தான் டேர்ன் பண்ணி திரும்புவோம். அப்போ டேர்ன் பண்ணி திரும்பும்போது நான் சின்ன நான் தான் விசு திரும்பினே போகிறேன். ஒரு டேர்னிங்கில், அதாவது நான் இப்படி திரும்பும்போது அங்கே ஒரு பையன் நின்றுட்டு இருந்தார். சரி, அவர் நிற்கிறாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கட் பண்ண அங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு, பிளாக் கலர் பிளாஸ்டிக் ஷீட் வந்து ரோட்டில் போட்டிருக்காங்க. அதை வந்து நான் கவனிக்கல. அந்த சீட்டில் என்னுடைய ஃப்ரண்ட் வீல் பட்ட உடனே அப்படியே தூக்கி அடிச்சது பாருங்க. அந்த இன்சிடென்ட்ல யாராவது இருந்தா கண்டிப்பா ஒன்று டெத்து, இல்லை பயங்கரமான அடிபட்டிருக்கும், கை கால் உடஞ்சிருக்கும், இல்லை பிரெயினில் அடிபட்டிருக்கும். அப்படி நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை, வண்டி சும்மா சல்லுன்னு போகுது, ராக்கெட் மாதிரி தூக்கிட்டு. நான் வந்து ஒரு சைடு இப்படி போகிறேன், வண்டி இப்படி போகுது, அதை விட்ட உடனே நான் இப்படி வரேன். ஆனால் பாருங்கள், என் தலை கீழே அடிப்படலை, இப்படி தான் விழுந்தேன். இது இமைக்கும் நேரம் நடந்த ஒரு சம்பவம். அப்படியே விழுந்து கிடக்கிற என்னை வந்து எல்லாம் தூக்குறாங்க. ஒரு சைடு வண்டியை தூக்குறாங்க, பின்னாடி ஃபுல்லாக சகதி. ஏன்னா அது ஈரமாக இருந்தது, ஃபுல்லாக எனக்கு தெரியாது. விழுந்து அப்படி எழுந்த உடனே நான் அப்படி யோசிக்கிறேன், தட கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன், என்னடா இது, நம்ம கரெக்டாக தான் வந்தோம், நம்ம வந்து நிதானமாக ஓட்டணும், இந்த இடத்துல திரும்பும்போது இது பண்ணுமே. அந்த அப்படி யோசிக்கும் போது என் மனசில் பிசா சொல்கிறான், நீ பாடினே வந்தல்ல, நீ பாடாமல் வந்திருந்தா நீ ஊழ்ந்திருக்க மாட்டேன், நீ ஏன் இயேசு பாட்டை பாடின, ஆண்டவருடைய பாட்டை பாடினேன்னு. டக்குன்னு ஆவியானவர் சொன்னாரு, அவன் உன்னை கண் இமைக்கு நேரத்தில் கீழே தள்ளனா அதை விட வேகமாக நான் உன்னை காப்பாற்றினேன். உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண, அப்படியே அது எழுந்து ஸ்தோத்திரம் பண்ண. எல்லாம் பார்க்குறாங்க, என்ன பைத்தியங்க ஆயிடுச்சா, கீழே விழுந்து மூளையை கலங்கிச்சாரு. அதை பற்றிலாம் கவலை இல்லை. நான் அப்படியே யோசித்து அப்படியே ரியலைஸ் பண்ணேன். சாத்தான் பாருங்க, எனக்கே தெரியாது, ஒரு செகண்டில் கீழே தள்ளனா அதை விட வேகமாக கர்த்தர் காப்பாற்றினாரு. நான் சொல்ல பாருங்க, வேற யாருன்னா விழுந்திருந்தா எலும்பு உடைஞ்சிருக்கும், முதுகு எலும்பு உடைஞ்சிருக்கும். ஏன்னா இப்படி தான் விழுந்தேன். கை கால் எலும்பு உடைஞ்சிருக்கும், இல்லை மண்டையில் அடிபட்டிருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஒரே ஒரு சின்ன கீறல் இங்கே, வேற ஒன்றும் இல்லை. பின்னாடி சட்டை ஃபுல்லாக நனைஞ்சிச்சு, நான் பார்க்கல, வண்டி ஓட்டிக்கிட்டே போகிறேன். ஒரு இடத்துல நிற்கிறேன் சிக்னலில், பின்னாடி இருக்கிற கேட்குறாரு, சார் எங்கேயாவது கீழே விழுந்தீங்களா சார்னார். எப்படி இவர் அவ்வளோ கரெக்டாக கேட்குறாரு. ஒரு பின்னாடி வந்தாருன்னு, பின்னாடி எல்லாம் சட்டை நாசனம் சார்னார். அப்போ தான் எனக்கு தெரியுது, பின்னாடி எல்லாம் சட்டை நாசனம். பாருங்க, இப்படி ஒரு துன்பம் வரும்போது, இப்படி ஒரு வேதனை வரும்போது அடுத்த செகண்ட் பிசாசு வந்து நின்றுடுவான். உனக்கு பாரு இப்படி நடந்தது, நீ ஆண்டவரை துதிச்சுன்னு தானே வந்த, நீ ஆண்டவரை நினைச்சுன்னு தானே வந்த, நீ பாடிக்கிட்டு தானே வந்த, உனக்கு ஏன் அப்படி நடந்ததுன்னா உடனே ஆவியானவர் சொன்னார் என்கிட்ட, அவன் ஒரு செகண்ட்ல உன்னை தரணும், அதை விட வேகமாக உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நல்லவரா? நல்லவர். அல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலும் சரிகிற பிரகாரமா விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்ப எந்த தீங்கு வரும்போதும் உங்க இருதயம் கசந்து கொள்ளக்கூடாது ஆண்டவர் மேல. கஷ்டம் வந்ததுனால இருதயத்தை கோட்டை விட்டுறாத. கஷ்டம் வரும்போது இருதயத்தை இன்னும் அதிகமா பார்த்துக்கோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுவேன், கஷ்டம் வரும்போது இருதயத்தை ரொம்ப அதிகமா பார்த்துக்க. முறுமுறுக்க கூடாது, கசந்து கொள்ளக்கூடாது, டக்குன்னு ஆண்டவர் இப்படி விட்டாருன்னு சொல்லக்கூடாது, எனக்கே அப்படி நடந்ததுன்னு ஒருபோதும் சொல்லக்கூடாது. பிசாசனுடைய வேலை நம்முடைய உத்தமத்தை கெடுக்கிறதுல அவன் ரொம்ப கவனமா இருப்பான். என்ன அழகா பயன்படுத்துறான் பாரு. யாரை விட்டு சொன்னாக்க அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மனைவியை விட்டே பேச வைக்கிறான். மனைவி ரொம்ப அழகா சொல்றா. இன்னும் அவங்க மனைவிங்க சொல்லும் போது கணவங்களுக்கு எப்படி வலிக்கணும் உங்களுக்கு தெரியும். சொல்ற மனைவிக்கும் தெரியும், அனுபவிக்கிற கணவர்களுக்கும் தெரியும். அந்த விதத்தில் நீர் ஒன்றும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். யார் சொன்னதுன்றீங்க? யோபினுடைய மனைவி. யார் மூலம் தூண்டப்பட்டு சொல்லுகிறாள்? பிசாசினால் தூண்டப்பட்டு சொல்லுகிறாள். ஏன் சொல்றா?
அவருடைய இருதயத்தில், யோபினுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்தமத்தை ஸ்பாயில் பண்ணும்படி, அதை கெடுக்கும்படி சாத்தான் என்ன பண்றான்? கூட இருக்கிற ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துறான். ஆனா யோபினுடைய மனைவி நல்லவளா கெட்டவளா? ரொம்ப நல்லவ. அது ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவ்வளோ கஷ்டம் நடந்தா அந்த அம்மா யோபை விட்டு போகாமல் இருந்தாங்களா, அவங்க உத்தமை தான். நாங்கள் வேற யாருன்னா இருந்தால் விட்டு உங்க கூட இருக்கிறதுப்பா நான் எங்கன்னா தனியாக போயிருப்பாங்க. அப்போ அவங்க நல்லவங்க தான். ஆனால் சில நேரங்களில் நல்லவங்களை கூட பிசாசு பயன்படுத்துவான். ஏன்னா கெட்டவங்களை வச்சு அந்த வேலையை செய்ய முடியாது. அவனுக்கு தெரியும் யாரை வச்சு எந்த வேலையை செய்யணும்னு, யாரை வச்சு எந்த காயினை நகர்த்தணும்னு பிசாசுக்கு தெரியும். ஸோ அவங்கள வச்சு தான் அந்த காரியத்தை அவன் என்ன பண்ணுவான், செய்வான். அப்போ நாம நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? எல்லா காவலோடும் எல்லா விதத்திலும் என்ன பண்ணுங்க, பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அநேக நேரத்தில் சாத்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நமக்கு மருந்து கொடுப்பான். மருந்து நல்லதா கெட்டதா? அது கொடுக்குறவங்களை வச்சுதான் நல்லதா கெட்டதா? சில போலி டாக்டர் இருப்பாங்க, தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத மருந்து கொடுப்பாங்க. ஆனா நிறைய பேருக்கு மருந்துனால அது மருந்து நினைச்சுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, மருந்தா இருந்தா கூட அதை கொடுக்குறவங்களை வச்சுதான் அது என்னுடைய தரம். நிறைய டாக்டருங்க, ஐ மீன் போலி டாக்டர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போனீங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்க ஒரு மருந்தை எழுதுவாங்க. அந்த எழுதுற மருந்தெல்லாம் நல்ல மருந்து கிடையாது. சாத்தான் கூட அப்படிதான். அவன் சில நேரங்களில் இது ஒன்றும் இல்லை, உனக்கு நல்லது தான் கொடுக்குறேன், இது நல்லதுதான், நீ சாப்பிடுன்னு கொடுப்பான். அப்ப சாத்தான் கொடுக்கிற சில மருந்துகள், அவனுடைய மருந்து அது மருந்து கிடையாது, அது விஷம். துன்ப நேரத்தில் அவன் என்ன தெரியுமா, மருந்து மாதிரி சிலதை கொடுப்பான். கஷ்டம் வரும்போது இது உனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், இது கொஞ்சம் நல்லா இருக்கும், நீ இப்படி இதை பேசிட்டேன்னா உனக்கு ரிலீஃப் ஆகிடும், இதை நீ சொல்லிட்டா உன் பாரம் இறங்கணும், ஏதாவது சொல்லணுமா. அப்போதான் நம்முடைய இருதயத்தில் அவன் தவறான காரியங்களை போட்டு அவிசுவாசமாய் பேசவும் அல்லது ஆண்டவரை குறை சொல்லவும். எத்தனை பேருக்கு சில சூழ்நிலை வரும்போது ஒன்று நீங்கள் குறை சொல்லுவீங்க, இல்லை குறை சொல்லும்படி யாராவது உங்களை தூண்டுவாங்க. தூண்டி இருக்கிறாங்களா? எவ்வளோ சோதனைகள் வரும் பாருங்க. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு நல்லது பேசுகிற மாதிரியே இருக்கும், நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக கூட சில நேரத்தில் இருக்கும். ஆனால் ஜாக்கிரதையா இருங்க, யாராவது பேசுனா அது இதமாக இருந்தாலும் அது பிசாசுனுடைய மருந்து. அது மருந்து மாதிரி தான் வரும், பட் அது மருந்து கிடையாது, அது விஷம். எல்லா காவலோடும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா காவலோடும் இதமா பேசுறாங்கிறது மருந்து நினைச்சுக்காத. ஏன்னா அந்த கஷ்டத்தின் மத்தியில், அந்த நெருக்கடியான நேரத்தில் சில பேர் வந்து பேசுவாங்க பாருங்க. ஏதோ ஒரு நடந்துச்சு, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, உடனே அவங்க வந்து நமக்கு பேசுவாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில் அநியாயக்காரன், அவனுக்கெல்லாம் வரலையே, நீ டெய்லி சர்ச்சுக்கு போற, நீ ஆண்டவர் ஆண்டவர்ன்ற ஏசு ஏசுன்ற, உனக்கு போய் அப்படி நடந்துச்சுன்னு உடனே நம்ம நினச்சிக்கோ, ஆஹா நமக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்கன்னு. கொடுக்கறது மருந்து இல்லை, மருந்து மாதிரி விஷம். நிறைய பேருக்கு விஷம்தான் வேணும். பிசாசு கொடுக்கறது விஷமா இருந்தாலும் டெய்லி அது இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. அவன் அது எந்த பேர்ல கொடுக்கறான் நல்லா புரிஞ்சுங்க. இதை நீங்க புரிஞ்சுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுக்கிற மருந்தை விட பிசாசு கொடுக்கறான் பாருங்க, விஷம், அதான் பிடிக்கும். ஆனா அவனுக்கு அது விஷமா தெரியாது. ஆனா அது விஷம், விஷம் விஷமா தெரியாது. இத்தனைக்கும் அதுல போட்டிருக்கோம், இது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு, இது உடல் நலத்துக்கு கேடு எழுதியிருக்கும். அது என்னது? அது நம்ம ஆளுங்க பேர் வச்சுக்கிறாங்க, கட்டிங், மது. ஏப்பா அது விஷம், இந்த விஷத்தை குடிச்சா நீ உடனே சாவ.
ஆனா அந்த விஷத்தை குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா சாவ, முடிவில் பயங்கரமா இருக்கும் அதனுடைய வலி. ஸோ பிசாசு பாருங்க அப்படிதான் சில வார்த்தைகளை கூட நம்ம கொடுப்பான். மல்கியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? நீங்க ஜெபம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? நீ ஆலயத்துக்கு போறதுனால என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவரை போய் தேடுறதுனால என்ன பிரயோஜனம்? நல்லவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல காலம் இல்ல, அநியாயத்துக்காரனுக்கு தான் இந்த உலகத்துல காலம் அப்படின்னு யாரை கொண்டாவது பிசாசு உங்களுக்கு மருந்து கொடுக்கிற மாதிரி கொடுத்தா அது மருந்து கிடையாதுங்க, அது விஷம். ஒருத்தர் ரொம்ப சிறுமைப்பட்டு கஷ்டப்பட்டு நெருக்கடியான நிலைக்கு போகும்போது, அல்லது ஒரு சோதனையின் மத்தியில் ஒரு வேதனையின் மத்தியில் அவங்க தள்ளப்படும் போது, பிரச்சனை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் போது, அந்த நேரம் பார்த்து தான் பிசாசு என்ன பண்ணுவானா, தன்னுடைய வஞ்சனையான வலையை வீசுவான். தன்னுடைய வஞ்சக வலையை அந்த நேரத்தில் தான் அவன் என்ன பண்ணுவான், வீசுவான். அப்போ 2 காரியத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வறுமை வரும்போது, கஷ்டம் வரும்போது, பண நெருக்கடி வரும்போது, கொஞ்சம் கையில காசு இருந்தா சந்தோஷமா இருப்போம். காசு குறைஞ்சதுன்னா அவ்வளவுதான், நம்ம ஆளே வேற மாதிரி மாறிடுவோம். சில பேர் சொல்றாங்களே, அவர் காசு இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாருங்க, காசு குறைஞ்சிச்சுன்னா ஆளே மாறிடுவாருங்க. எல்லாம் வரும், வாயிலிருந்து எல்லாம் வரும். காசு இல்லைன்னா வாயிலிருந்து எல்லாம் வர வேண்டியதெல்லாம் வரும், எல்லா செயல்களும் செய்வாங்க. அப்போ இந்த நெருக்கடியான நிலை, கஷ்டமான நிலை, காசு இல்லை, பிரச்சனை, கொஞ்சம் வேதனைகள், அப்படி வரும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2 காரியத்துக்காக ஆகூர் என்கிற ஒரு மனுஷன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆகூர் ஜெபம் பண்றான். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. நீதிமொழிகள் 30, ஆகூரின் விண்ணப்பம், 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை என் வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இப்போ பாருங்க, 2 விஷயத்துக்கு ஆகூர் ஜெபம் பண்றாரு. ஒன்று வறுமைக்காகவும் ஜெபம் பண்றாரு, செழிப்புக்காகவும் ஜெபம் பண்றாரு. வறுமை வந்தாலும் ஆபத்து இருக்குது, செழிப்பு வந்தாலும் ஆபத்து இருக்குது. வறுமை வந்தா என் செயல்கள் யாரையோ வஞ்சித்து ஏமாற்றி, சில பேர்லாம் பாருங்க, அவங்க கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் எப்படியாவது மற்றவங்களை ஏமாத்தணும், மற்றவங்க கிட்ட இருந்து அபகரிக்கணும், மற்றவங்கள இருந்து பெற்றுக்கொள்ளணும், அந்த மாதிரி எண்ணம், அது தேவனுக்கு விரோதமான காரியம். அதை ஆகூர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு தரித்திரம் கொடுக்காதீங்க, தரித்திரத்தை எனக்கு கொடுக்காதீங்க, ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுக்காதீங்க, ஏன்னா பெருமை வந்துடும். உண்மை, ஐஸ்வர்யத்துக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஐஸ்வர்யம் வரும் பொழுது அது மேல நம்பிக்கை வைத்திடக்கூடாது, அது மேல நம்முடைய கண்ணை பதிய வைத்து விடக்கூடாது. ஏன்னா 2 விஷயத்தை சொல்றாரு. நான் தரித்திரம் அடைகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும். தரித்திரம் நமக்கு வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தரித்திரம் அடையாத படிக்கு. தரித்திரம் எதனால வருது, ஏன் வருது? நம்ம சோம்பேறிகளா இருப்போமானால், நம்ம தப்பா இருப்போமானால், உழைக்காம இருப்போமானால் கண்டிப்பா தரித்திரம் வரும்.
சோம்பேறியே, எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை நன்றாய் பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சேமித்து வைக்கணும்னு ஆண்டவர் அவங்க சொல்லித்தரார். அதுக்கு பிரபுவும் தலைவனும் இல்லை, அதுக்கு யாரும் சொல்றது இல்லை. ஆனா கோடை காலத்தில் தரக்க வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து வைக்குது. அப்ப கஷ்டம் வரும்பொழுது நான் நல்லா நடக்கணும்னா அதுக்கு சேமிப்பு அவசியம்ன்றத எறும்பு கிட்ட கத்துக்கோன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஆளுங்க எறும்பு அடிக்கிறத தான் கத்துக்கிறாங்க. சொல்ற எறும்பு கிட்ட போய் அது வழியை பாருன்னா அது வழியை பார்க்கத்துல அது எங்கெல்லாம் போதும் அதெல்லாம் மருந்து போட்டு சாவடின்றோம். எறும்பு பாருங்க, அது என்ன பண்ணுது? சுறுசுறுப்பா இருக்குது, உழைக்குது, சேர்த்து வைக்குது. ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன்னு அதுக்கு தெரியுது. ஆனா நான் அறிவுன்னு சொல்றோம் நம்ம. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் தூங்குவ? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்ப? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும் என்பாயோ? நீ போய் எறும்பை போய் ஞானத்தை கத்துக்க. எறும்பிடத்தில் போய் வழியை பார். எறும்பு பார்த்தா நமக்கு என்ன தோணுது? அது கடிக்கும்னு தோணுது, அதை அடிக்கணும்னு தோணுது. ஆண்டு சொல்றாது ஞானத்தை கத்துக்க, சேமிக்கிற அறிவை கத்துக்க. ஸோ பிரச்சனைன்னு வரும்போது நான் ஒரு சேப்பர் சைடு இருக்கணும்னு சொன்னா நம்ம செலவுகளை மிச்சப்படுத்தி, அதுக்குன்னு கஞ்சமா இருக்கக்கூடாது. பாஸ்டர் சொல்லிட்டார், சேமிக்க சொல்லிட்டார், எனக்கு ரொம்ப கஞ்சமா இருக்காதீங்க. ஏன்னா கஞ்சதனம் பண்றவங்க ஆசீர்வாதத்தை அடையவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. உதார குணமுள்ளவர்களா இருங்க. ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி சேவிங் கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லி தருது. சேமிக்கணும், எல்லாத்தையும் ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது. சேவிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சேமிக்கணும், சேமித்து ஞானத்தை கற்றுக்கொள்னு சொல்லியிருக்கிறார். தரித்திரம் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. தரித்திரம் ஏன் வருது? தேவன் தரித்திரத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்க மாட்டார். சோம்பேறி தானா தரித்திரம் அடைவான். தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. உங்களுடைய கடமைகளை நீங்க செய்யணும், நல்லா ஆக்டிவா இருக்கணும், செயல்படணும். அப்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் வரும்போது கண்டிப்பா யூ மஸ்ட் சேவ் சம் மணி. தரித்திரம் வந்தா அது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்ப ஆகுரிச்சோம் தரித்திரத்தை கொடுக்காதீங்க. அது வந்தா நான் தப்பு செய்ய வேண்டியது இருக்கும். மற்றவங்க உங்களை குறை சொல்றதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிடுவேன். உங்க நாமத்தை வீணில வழங்குவதற்கு ஒரு காரணம் ஆயிடுவேன். வேணாம். அதே மாதிரி ஐஸ்வர்யத்தை எனக்கு என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. ஏன்னா ஐஸ்வர்யம் இருந்தா ஐஸ்வர்யம் நல்லது, தப்பு கிடையாது. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணா, அதை சரியாக பயன்படுத்தினா ஐஸ்வர்யம் நல்லது. ஆனால் ஐஸ்வர்யம் வந்தாக்க சில பேருடைய புத்தி மாறிடுதே. அவன் மனுஷனா இருக்கிறதுனால பெருமை வந்துடுது. எனக்கு எல்லாம் இருக்குது, பணம் தான் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பணம் எல்லாம் கிடையாது, இயேசு தான் எல்லாம். அதனால்தான் பாடினாங்க, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. எப்படி சிம்சோன் தெலிலால் என்கிற ஒரு பெண்ணை கண்டு அவன் மடியில் போய் படுத்துக்கிறானோ, அது மாதிரி நிறைய கிறிஸ்தவங்க பணத்து மடியில் படுத்துனுக்கிறாங்க. பணம் பணம் பணம், அதை பணத்து மேலேயே படுத்துக்காத. தெலிலால், அதான் பணம்னா தெலிலால் மாதிரி அவன் மடியில் படுக்காத. பணம் இருந்தால் அது நல்லது, அதை நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்தலாம், அது நன்மைக்கு பயன்படுத்தலாம். ஆனா அதுல பெருமை வந்துடக்கூடாது. அதுதான் அதன் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிடக்கூடாது. ஏன்னா பவுல் எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு எழுதும் போது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், தப்பு கிடையாது, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமல். அப்புறம் என்ன சொல்றாரு? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். எது கொடுக்கிறாரு ஆண்டவர்? எதுக்கு தராருங்க? ஐஸ்வர்யம் எதுக்கு வருது? ஐஸ்வர்யம் எதுக்கு கொடுக்கிறாரு? பைபிள் வசனம் சொல்லுது, நாம் அனுபவிக்கிறதற்கு. எப்படி அனுபவிக்கலாம்? பணத்தை எப்படிலாம் அனுபவிக்கலாம்? பணத்தை அனுபவிக்கிறதுல மிக சிறந்த வழி மற்றவங்களுக்கு கொடுப்பது. கர்த்தருக்குன்னு கொடுப்பது. கொடுத்து பாருங்க.
கொடுக்கும்போது உண்டாகிற அந்த சந்தோஷம், கொடுக்கும்போது உண்டாகிற அந்த ஒரு உற்சாகம், ஊக்கம், மனம். நாங்கள் இப்போ போனோம் ஒரிசாவுக்கு. எவ்வளோ பணம் கொண்டு போனோம் தெரியுமா? இவ்வளோ சிரமப்பட்டு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் உதவி செய்தோம். அப்படி கொடுக்கும்போது அதை நான் என் கையில் கொடுக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் அதை கொடுத்தா நமக்கு யூஸ் பண்ணால் நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடும், நம்ம பெரிய ஆளுன்னு. அதை நான் கையிலே தொடலை. நம்ம சகோதரர்கள் லீடர்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் கொடுங்க. அவங்க எல்லாரும் அதை கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம். ஸோ பணம்னாக்கா அதை சேர்த்து வைக்கிறதுல அனுபவம் கிடையாதுங்க. அனுபவிக்கிறது சேர்த்து வச்சா அனுபவிக்க மாட்டேன் அன்று சொல்கிறார். ஒருத்தன் அப்படி தான் நெல் வயல் நல்லா விளைஞ்சுதான், அவன் தப்பாக அனுபவிக்க நினச்சிட்டான். அவன் என்ன சொல்லிட்டான், சேர்த்து வச்சுட்டு ஆஹா ஆத்துமாவே உனக்காக எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், நல்லா புசித்து குடிச்சு என்ஜாய் பண்ணுன்னா. அன்னைக்கு நைட் ஆண்டு பேசினாரு, நாளைக்கு காலையில் நீ இருக்க மாட்டேன்னாரு. நல்லா புரிஞ்சுங்க. நாம் அனுபவிக்கிறதுக்குன்னா எப்படி? மற்றவர்களுக்கு கொடுத்து தேவனுக்கென்று கொடுப்பது. நிறைய பேர் கர்த்தருக்குன்னு கொடுக்கறதே இல்லை. தசம பாக நோட்டை பார்த்தா தெரியுது. கர்த்தருக்குன்னு உதாரணம் நம்ம கெஞ்சி கூத்து, அது வேற வெக்கப்பட்டு சொல்ல வேண்டியதாகுது. உண்டி இருக்குது எடுத்துன்னு போங்க, உண்டி இருக்குது எடுத்துன்னு போங்கன்னு சொல்ல வேண்டியதாகுது. நீங்கள் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்க. இந்த நம்ம ஊழியருக்கு பற்றி அது வளருது. நம்ம ஊழியம் வளருது தெரியுமா உங்களுக்கு? எக்ஸ்பெண்ட் ஆகுது. காரணம் தெரியுமா? இந்த ஊழியத்தின் மூலம் விதைக்கிறோம், அநேகருக்கு கொடுக்கிறோம். இங்க எந்த கரப்ஷனும் நம்ம பண்றதில்லை, தப்பு பண்றதில்லை. தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு சாட்சியை சொல்லுகிறேன். அதனாலதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நாம் அனுபவிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா விதத்திலும். அதுக்காக நம்ம பசியா இருந்து நம்ம வைத்த காய போட்டு நம்ம தரித்திருந்து பிசினிதானம் பண்ணி அப்படி இருப்பது இல்லை. நாமும் சாப்பிட்டு கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதுக்கு சரியான உதாரணம் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? கொடுத்த பிறகு எல்லாரும் சாப்பிட்டுனாங்களாம், திருப்தியானாங்க. பிறகு என்ன நடந்தது? மீதமும் இருந்தது. இதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க முதல்ல சாப்பிட்டு திருப்தி அடைந்து மற்றவங்களுக்கும் கொடுத்து மீதி இருக்கணும். இதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீ சாப்பிட்டு நீ ஏப்பம் விட்டுக்கிற, கடைசியா சுகரும் பிரஷரும் மருத்துவமனையில் போயிட்டு எவ்வளோ மார்க்கு? 400 500. எது 400 எது 500? சுகர் 500, பிரஷர் 400. இது மாதிரி சயின்ஸு இங்கிலீஷ் மாதிரி சப்ஜெக்ட் மாதிரி நம்ம மார்க் வாங்கினுக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஸோ நாம் அனுபவிக்கிறது கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் வந்த உடனே அதை தெளிலாவாக்கி அது மடியில் படுத்துக்காத. சில பேருக்கு புரியுது, சில பேர் புரியுற மாதிரி முகத்தை வச்சுக்கிறீங்க, சில பேர் புரியாத மாதிரி தொங்க போட்டுக்கிறீங்க. ஸோ தேவனுடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். தரித்திரம் வரும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணும், ஐஸ்வர்யம் வரும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆடம்பரம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடாது. ஏன்னா ஐஸ்வர்யம் வரும்போது 3 பாவங்கள் கூடவே தொடர்ந்து வருகிறது. 3 பாவங்கள். சோம்பேறித்தனம், எனக்கு இருக்குது, உழைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொழுப்பு பிடிச்சிக்கும். யசூரன் கொழுத்து உதைத்தான். நல்லா புரிஞ்சுக்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எங்க கொண்டு வந்து வச்சாரு? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு வச்சாரு. எல்லாம் இருந்தது. இத்தனைக்கும் பயங்கர ட்ரைனிங் பண்ணி கொண்டு வந்தார். வனாந்திரத்தில் 40 வருஷம் ட்ரைனிங் பண்ணி கொண்டு வந்த ஆளு பணம்லாம் நிறைய கிடைச்ச உடனே சோம்பேறி ஆயிட்டான், கொழுப்பு பிடிச்சிக்கிச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பணம் வந்தா ஐஸ்வர்யம் வந்தா அதை உனக்காகவே பயன்படுத்தாத. முதல்ல கர்த்தருக்கு, பிறகு உனக்கு, அடுத்தது மற்றவங்களுக்கு, பிறகு சேமிப்பு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
நீயே சாப்பிட்டேன்னா கொழுப்பு பிடிச்சி அப்புறம் டாக்டர் சொல்லுவார் உனக்கு கொலஸ்ட்ரால் அதிகம். யார் உன்னை அப்படி கண்டதை சாப்பிட சொன்னது, அப்படி ஓட சொன்னது? நிறைய பேர் ஓடுறாங்க பார்த்தீங்களா, லோன்னு ஓடுவாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கும், இப்படி உடம்பு வச்சுக்கிறீங்க ஏன் இப்படி ஓடுறாங்கன்னு. கண்டதை சாப்பிட்றது, சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் போட்டு உள்ளே போட்டு உடம்பை பெருத்து ஓடுறது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, அளவாக சாப்பிடுங்க, உடம்பை பர்ஃபெக்டாக வைங்க, ஃபிட்டாக இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ரெண்டுத்துக்குமே ஜாக்கிரதையா இருங்க. தரித்திரம் வந்தாலும் கஷ்டம், ஐஸ்வர்யம் வந்தாலும் கஷ்டம். ஐஸ்வர்யம் வந்தா கூட 3 பாவம் வந்துடும், உழைப்பு கம்மி ஆயிடும். அதான் வந்துச்சாங்க. யசூரன் கொழுத்து உதைத்தான். அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுது தன் தேவனை மறந்தான். அதான் கஷ்டம். கொழுத்தான் உதைச்சா அது பரவாயில்ல, தேவனை மறந்துட்டியப்பா. பக்கத்தில் பாசுருங்க, கொழுப்பு வருது உதைக்கிற, தேவனை மறந்துடுறிய, நியாயமா உனக்கு? உபாகம் 32:15 வாசிங்க, அதில் வருது பாருங்க. உபாகம் 32:15. உபாகம் 32:15. யசூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்துலித்து நிலம் துண்ணின போது. நல்லா புரிஞ்சுங்க, நல்லா கொழுப்பை சாப்பிடுறது. பக்கத்தில் பார்த்து சொல்ல, கொழுப்பெல்லாம் சாப்பிடாத. பைபிள் எழுதிக்குது பாருங்க. நினம் துண்ணின்னா கொழுப்பு. தாவீது சொல்லுவார், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியா இருக்குது. அவர் எதை சொல்றாருன்னா ஆத்துமாவை சொல்றாரு. நினத்தையும் கொழுப்பையும் தின்றது போல நம்ம ஆளுங்க நினத்தையும் கொழுப்பு அல்ல கட்டுன்னு கட்டுறது, செழிக்க கட்டுறது. நல்லா புரிஞ்சுங்க, ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இங்க என்ன நடந்தது? அதுக்கு மேல உள்ள வசந்த பார்த்தையும் தெரியும். பாலையும் வெண்ணையும் அதையும் இதையும் ஆண்டு கொடுத்தாரு, கொடுத்ததெல்லாம் நன்மை கொடுத்தாரு. இவங்க என்ன பண்ணாங்க? சாப்பிட்டு கொழுத்து ஸ்துலித்து தினமும் நினம் துண்ணின போது. பார்த்தீங்களா? ஐஸ்வர்யம் வரும்போது ஜாக்கிரதையா இருங்க. ஐஸ்வர்யம் வந்தா சோம்பேறித்தனம் வரும், சோம்பேறித்தனம் வந்தா கண்ட காரியத்தை செய்ய வேண்டியது வரும். கண்ட காரியத்தை செய்தேனா தேவனை மறக்க வேண்டியது வரும். அப்போ நினந்துணின போது தன் தேவனை விட்டுவிட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அதுக்குதான் தேவன், பரலோகத்தின் தேவன் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து கட்டளையிடுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிலத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம கூட இன்னைக்கு ஆகூர் மாதிரி ஜெபம், ஆண்டவரே தரித்திரம் எனக்கு கொடுக்காதீங்க, ரொம்ப ஐஸ்வர்யத்தையும் கொடுக்காதீங்க, என்னுடைய அன்றாடம் எனக்கு தேவையானதை தந்து என்னை ஆசீர்வதிங்க. ஐஸ்வர்யம் தப்பு கிடையாது, ஆனா அது வந்தா என் புத்தி கெட்டு போக கூடாது. ஐஸ்வர்யம் அது மேல போய் நான் என்ன பண்ணக்கூடாது? சாய்ந்து கொள்ளக்கூடாது, அது மேல என் நம்பிக்கை வைக்கக்கூடாது. பவுல் எழுதுகிறார், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறேன். ஒரு ஆமென் அல்லேலூயா எதுவுமே வர மாட்டேன். ஆண்டவர் என்ன, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற. 1 தீமோத்தேயு ஐ திங்க் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 5-6 அதிகாரம் தான் நினைக்கிறேன், படிங்க வீட்டில் போய். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, வந்தா அதை சரியா பயன்படுத்துங்க, கர்த்தருக்குன்னு கொடுங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கும் பயன்படுத்துங்க, நல்லா பயன்படுத்துங்க, திருப்தியா பயன்படுத்துங்க, சேமியுங்கள். எத்தனை பேர் சேமிப்பீங்க? அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம ஆராதிக்க போறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மைண்ட்ல பதிய வைப்போம், நம்முடைய இருதயத்துக்குள்ள அதை பதிய வைப்போம். அது நன்றாய் பலன் கொடுக்கக்கூடியதாக.
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுமா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா காவலோடும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் யார் கூட இருந்தாலும் எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை கத்தர் கொடுங்க ஆண்டவரே. பகுத்தறிவை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயம் வழுவி போகாதபடிக்கு, எங்கள் இருதயம் உம்மை விட்டு பின்மாற்றம் அடைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் பிரவேசித்து ஆண்டவரே அவர்கள் எல்லா நன்மைகளை அனுபவித்த போது ஆண்டவரே யசூரன் கொழுத்து உதைத்து நினந்துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை மறந்தது போல நாங்கள் உம்மை மறந்து பின்மாற்றமான வாழ்க்கைக்குள்ளே போகாதபடிக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எல்லா காவலோடும் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படட்டும். ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க இடைபடுங்க. ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்குங்க. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். ஒவ்வொருக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரட்டும். எல்லா காவலோடும் என்கிற அந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவரே எதிரொலிக்கட்டும் கர்த்தாவே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் உலகத்தில் வாழ்ந்து உம்மை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.